ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இது நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கேட்கலாம். தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாடு பரப்பளவில் 10வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது. தமிழ்நாடு மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. தமிழ்நாடு சென்னை மாநிலமாக இருந்து தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது இருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 13. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், மெட்ராஸ், கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி, வடார்காடு, ராமநாதபுரம், சேலம், தென்னார்காடு, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இப்போ 2024 படி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 14. 14 கடற்கரை மாவட்டங்களும் எதெல்லாம்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 25. அந்த 25 மாநகராட்சிகளும் எதெல்லாம்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், தஞ்சாவூர், ஒசூர், நாகர்கோயில், ஆவடி, கடலூர், காஞ்சிபுரம், கரூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம், காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை அண்ட் திருவண்ணாமலை. இந்த 25 மாநகராட்சிகளில் நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை 2024 மார்ச்சில் தான் மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நகராட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ஒரு 490. தமிழ்நாட்டோட முதல் மாநகராட்சி எதுனா சென்னை. தமிழ்நாட்டோட முதல் நகராட்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாலாஜாபேட்டை. அது மாதிரி மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1969. அது மாதிரி தமிழ்நாடோட நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி. அது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி தான் சட்டமன்றத்தில் அறிஞர் அண்ணா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். அதனால தான் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகங்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 3. எதெல்லாம்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 19. தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை மொத்தம் 6. அதில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், தூத்துக்குடி. இதில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை சர்வதேச விமான நிலையங்களாக செயல்படுது. சேலம் மற்றும் தூத்துக்குடி உள்நாட்டு விமான நிலையமாக செயல்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிறது திண்டுக்கல். பரப்பளவில் மிக சிறிய மாவட்டமாகவும் மக்கள் தொகை அடர்த்தியில் மிக பெரிய மாவட்டமாக இருக்கிறது எதுன்னா சென்னை.
அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்தி வந்து குறைந்த மாவட்டம் எதுன்னா பெரம்பலூர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகம் கல்வியறிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிக கிராமங்கள் உள்ள மாவட்டம் வந்து விழுப்புரம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.